அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. யாதும் ஊரே யாவரும் கேளு. நம்ம ரீசெண்டாக நிறைய பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்டில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த லோகேஷ் அப்படின்ற ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் தான் வந்திருக்காங்க. நம்மளுடைய நண்பர் கிட்டத்தட்ட நர்சிங்கில் ஒரு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க. அவர் எந்த நாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ப்ரெசென்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி இந்த ஒரு வருஷமாக வந்து மொரிஷியஸ் நாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மொரிஷியஸ் இந்த நாட்டை எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கலாமா? இந்தியாவிலேருந்து ஒரு 2000 தொலைவில் உள்ள ஒரு சிறிய தீவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நாட்டில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% ஆஃப் பாப்புலேஷன் நம்ம இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. நிறைய கோவில்களாக இருக்கட்டும், சர்ச்செல்லாம் இருக்கும், தமிழ் மக்கள் நிறையா இருந்துட்டு இருப்பாங்க. இப்போது இந்த வீடியோவில் முழுக்க நம்ம மொரிஷியஸ் நாட்டுக்கு அவர் எப்படி போனார், அங்கே ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்குது, சேலரி எப்படி இருக்குது, டியூட்டிஸ் ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, அந்த அவர் எப்படி போனார், அவருடைய ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருக்குன்றது A to Z இந்த மொரிஷியஸ் நாட்டை பற்றி தான் இவர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாரு. வணக்கம் லோகேஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ஓகே, சாப்பிட்டேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு வீடியோ என்னைக்கு பண்ணிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தை முதல் நாள், அதாவது தைப்பொங்கல் அப்போ தான் பண்ணிட்டு இருக்கோம். அனைவருக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ப்ரோ. உங்களுக்குமே தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ, நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க, நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா நர்சிங் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங் நம்ம போட்டுட்ருப்போம். அதுதான் ப்ரோமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நர்சிங் ரிலேட்டட் கண்டென்ட் போட்டுட்ருக்காரு. அவருடைய சேனலுமே நம்ம லோகேஷ் அப்படின்ற அவருடைய நேம்லேயே வச்சிருக்காரு. அதையுமே நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன், டேக்மே பண்ணுறேன். அவருமே கண்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள், அவருடைய சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோ, உங்களுடைய டியூட்டி ஸ்கெடியூல் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ நீங்கள் மொரிஷியஸ் நாட்டில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, உங்களுடைய ஒர்க்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நான் இங்கே ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ரேஷன் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட் தான். மார்னிங் 7 o'clock போனோம்னா ஈவினிங் 5 o'clock வரணும். 10 hours டியூட்டி சார். ஓகே, ஃபைன். அதை தான் உங்கள் ஷிஃப்ட் டைமிங்கில் அப்படி ப்ரோ. இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக சில ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படின்னு போயிட்டா இந்தந்த டைமிங் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்கெடியூல் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எப்படி, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி டியூட்டி டைமிங்ஸ் மாறுமா? இங்க ஷிஃப்ட் டைம்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட் தான் ப்ரோ. மோஸ்டா இந்த கண்ட்ரில பாத்தீங்கன்னா 7 o'clock போனோம்னா 5 o'clock வரணும். நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐசியூ சைடு ஆகட்டும், இல்லை வார்டு சைடு ஆகட்டும், அங்க 2 ஷிஃப்ட் இருக்கும். மேபி 7 to 2, 2 to 7 அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க அந்த மாதிரி எந்த ஷிஃப்ட்டும் கிடையாது. ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும் தான். 7 to 5, 5 to 7. நைட் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா 5 o'clock வரணும், மார்னிங் 7 o'clock போகணும். இந்த 2 ஷிஃப்ட் மட்டும் தான் எல்லா ஹாஸ்பிட்டலையும் மோஸ்டா ஃபாலோ பண்றாங்க. ஓகே, ஃபைன், சூப்பர் ப்ரோ. இப்போது நீங்கள் எப்படி ப்ரோ கான்ட்ராக்ட் பேசிஸ், ஐ மீன் கான்ட்ராக்ட் பேசிஸில் போயிருக்கீங்களா, இல்லை டேரெக்டாக நீங்களே அப்ரோச் பண்ணி போனீங்களா ப்ரோ? இங்க நான் வந்தது பாத்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் அங்கிள் இங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் அது மூலியமா வந்துட்டேன். ஆனா இங்க வந்து சில பேர் மற்றவங்க எல்லாம் எப்படி வந்திருக்காங்கன்னா, ஏஜென்ட் மூலியமா தான் வந்திருக்காங்க. நீங்க ஒரு ஏஜென்ட் அப்ரோச் பண்ணி அந்த ஏஜென்ட்டுக்கு ஃபீஸ் பே பண்ணி அப்படிதான் நீங்க வரணும். ஸோ நான் இங்க வந்து கான்ட்ராக்ட் மூலியமா தான் வந்திருக்கேன். 2 years கான்ட்ராக்ட். ஸோ மொராலஸ் 2 years இங்க தான் ஒர்க் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நாம இங்க அதுக்கப்புறம் நாங்க இங்க நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாமா, இல்ல வேற கண்ட்ரிக்கு மூவ் பண்றது, அது உங்களோட விருப்பம். 2 years ஒர்க் பண்ணணும் அப்படி. ஓகே ப்ரோ, சூப்பர். அதுதான் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் நம்ம வரலாம். அது இல்லாமல் ஐ மீன் நம்ம டேரெக்டாகவும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி வரலாம். ரிலேட்டிவ் மூலிமா நீங்கள் வந்தீங்கன்னு சொல்கிறீங்க. அது எக்ஸாக்டாக பார்த்தோன்னா நம்ம டேரெக்டாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஃபைன், அதுதான் ஃபைன் ப்ரோ. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இப்போ உங்கள் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எப்படி ப்ரோ, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து ஃபுட்டு கொடுப்பாங்க. நாம மந்த்லி அதுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். அகாமடேஷன் அவங்களே கொடுக்குறாங்க, அது ஃப்ரீ தான். நாம எதுவும் பே பண்ண தேவை கிடையாது. இல்லை எனக்கு ஹாஸ்பிட்டல் ஃபுட்டு ஒத்துக்காது, நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஓன் குக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ அகாமடேஷன் ஃபுட் அவங்களும் கொடுக்குறாங்க. ஓகே, ஃபைன். இது வந்து கம்பல்சரி நீங்கள் சொல்கிறது வந்து அக்காமடேஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்படி நமக்கு விருப்பம் இல்லைனா நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்கிறீங்க. அதர் தென் ஓகே, இப்போ சப்போஸ் நான் வந்து இங்கேருந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ஏதாவது க்ரைட்டீரியா இருக்குது, இல்லை அங்கே வந்து வாங்கிக்கலாமா? அங்கே எப்படி ப்ரைஸ் எல்லாம் ஓகேவா இருக்குமா? அது வந்து உங்களோட பர்சனல் நீட்ஸை பொறுத்து ப்ரோ. மோஸ்டா நீங்க அங்கிருந்து கிளம்பி வரீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் மசாலா தான் நிறைய எடுத்துக்கோங்க. இங்க நமக்கு இந்தியன் ஃபுட் எதுவுமே கிடைக்காது, மோரலஸ் கிடைக்கல. என்னதான் இந்தியர்கள் இங்க அதிகமா இருந்தாலுமே அவங்க மொரிஷியஸ் கல்ச்சருக்கு மாறிட்டாங்க. இங்க வந்து இந்தியன்ஸ் ஃபுட் அதிகமா இல்ல. இந்தியன்ஸா இருந்தாலும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடாகட்டும் சிலது எல்லாமே மொரிஷியன்ஸா தான் இருக்குது. ஸோ நீங்க வந்து அங்கிருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கான மசாலா ஐட்டம்ஸ், உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வந்துருக்கீங்க. மற்றபடி இங்கே ஓரளவுக்கு வாங்குற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான்.
ஓகே ஃபைன் ப்ரோ. நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் த வேர்ல்டு வெஸ்டர்ன் கல்ச்சராக இருக்கட்டும், இல்லை ஈஸ்டர்ன் கல்ச்சராக இருக்கட்டும், இந்தியாவை பார்த்தா இந்த ஃபுட்டு விஷயத்தில் ஒரே விஷயம் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் ஆஃப் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் தான் வந்து இந்த வெரைட்டி ஆஃப் மசால்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு. பிகாஸ் அதர் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக மசாலாஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக ஜஸ்ட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த எந்த கண்ட்ரியில் இருக்க கேட்டாலுமே சரி, மோஸ்ட்லி இந்தியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மசாலாவை பேக் பண்ணிக்கோங்க மசாலா. ஏன்னா மசாலான்றது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமாக இருக்குது நம்மளுடைய அன்றாட சாப்பாடு வாழ்க்கையில், புரியுது. அதன் உங்களுடைய லீவ் எப்படி ப்ரோ? லீவ் அண்ட் எப்படி ஆனுவலாக லீவா இல்லை வீக்லி லீவ், அதெல்லாம் எப்படி ப்ரோ? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இது டியூட்டியோட லீவை பற்றி கேட்குறீங்க? ஆமாம், வீக்லி நமக்கு லீவ் இருக்கும்ல, வீக் ஆஃப். அந்த வீக் ஆஃப்லாம் எப்படி? அதன் வந்து இயர்லி லீவ் உங்களுக்கு ஏதாவது? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீக்லி 7 days ஒர்க்கிங் டேஸ்னா அதில் 2 days ஆஃப் 5 days ஒர்க்கிங். அந்த 2 days எப்போ வேணால் கொடுப்பாங்க. ஈவன் அது மண்டே டியூஸ்டே, அந்த வீக்லி 7 daysல 2 days ஆஃப் 5 days ஒர்க்கிங் அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன் ப்ரோ. இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸில் போகிறப்ப நமக்கு இந்த மந்த்லி வீக் இயர்லி வந்து எண்ட் ஆஃப் த இயர் முடிகிறப்ப நமக்கு ஒரு 15 to 20 days லீவ், பெய்டு லீவ் கிடைக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா? அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு ப்ரோ. அவங்க 1 month பெய்டு லீவ் கொடுத்து டிக்கெட் புக் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு திரும்ப அனுப்புவாங்க. ஓகே ஃபைன் ப்ரோ. இப்போ மொரிஷியஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 75% நம்ம இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே நமக்குள்ளே அங்கே சண்டைகள் வரும். அங்கே மொரிஷியஸ் நாட்டில் வந்து சேஃப்டி எப்படி இருக்குது? அங்கேயும் ரேசிசம் அப்படின்ற ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்களா? நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? சீரியஸாக நான் சொல்கிறேன் ப்ரோ, இந்த நாட்டில் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பக்கா சேஃப்டி. ஒரு சில ஏரியாஸ் இருக்குது அங்கே வந்து சேஃப்டி கிடையாது. ஏன்னா அது அங்கே கொஞ்சம் ஒரு சில இல்லீகலான விஷயமெல்லாம் இருக்கும். ஏன்னா நாடுனா எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செக்யூரானு சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம்ம இந்தியாவை நம்ம தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே சேஃப்டிக்கு 100% கேரண்டி ப்ரோ. நான் நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு வருவேன், அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க. சேஃப் அண்ட் செக்யூராக போகிறாங்க, சேஃப் அண்ட் செக்யூராக வராங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வேலையை அவன் பார்த்துட்டு போவான். அதனால இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தவன் பிரச்சனையில் மூக்கணும்னா, அடுத்தவன் பிரச்சனையில் தலையிட்டா மட்டும்தான் ஸோ அங்கே ஒரு பிரச்சனைன்னு வருது. அவன் வேலையை பார்த்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இங்கே சேஃப்டிக்கு ஓகே ப்ரோ, தாராளமாக வரலாம். ஷூர் ப்ரோ. கண்டிப்பாக நீங்கள் சொன்னதில் ஒரு 2 பாயிண்ட் வேலிடாக சொல்லியிருக்கீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க வேலையை பார்த்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக அது வந்து எந்த நாட்டில் இருந்தாலுமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தால், அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, இல்லை மொரிஷியஸாக இருந்தாலும் சரி, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அதை தாண்டி நம்ம ஏதாவது இஷ்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக பிரச்சனையால் முடியும், புரியுது. பட் அதை தான் வந்து இன்னொரு விஷயத்தை நான் தெளிவு பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை விட இந்தியாவை விட சேஃப்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் நம்ம ஜாகிரபிக்கலாக ஒரு பாப்புலேஷன் பார்க்கணும்ல. இப்போ மொரிஷியஸ் அப்படின்றது நம்ம சென்னை அளவுக்கு தான் இருக்கும். எனக்கு இருக்கிற நாலேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையோட பாப்புலேஷனை விட கம்மி. பட் சென்னையோட பரப்பளவு அந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஒட்டுமொத்த மக்கள் தொகையே கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்குது. பட் இந்தியா மாதிரி தமிழ்நாட்டு மாதிரி இருக்கிற பெரிய பெரிய லேண்ட்ஸ்கேப் பீப்புள்ஸை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது, லா அண்ட் ஆர்டர் கொஞ்சம் இது பண்ணுறது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கஷ்டமாக தான் இருக்கும். அது எனக்கு புரியுது, நீங்கள் அதை தான் மென்ஷன் பண்ண வரீங்க. பட் அதில் தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட சேலரி எவ்வளோ ப்ரெசென்ட்டாக. ஏன்னா பிகாஸ் இப்போ யாராவது இங்கேருந்து நான் மொரிஷியஸ் வரணும், இல்லை எனக்கு யூரோப் வேணாம், ஆஸ்திரேலியா வேணாம் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு சேலரி விஷயம், நான் இங்கே வந்தால் எனக்கு ஓகேவா இருக்கும், நீங்கள் இங்கே வரலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு தாட் வச்சுருப்பீங்களா? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களா. அண்ட் தென் உங்களுடைய சேலரி என்ன, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லலாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் மற்ற கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னா OIT பாஸ் பண்ணணும், இல்லை IELTS பாஸ் பண்ணணும். இந்த கண்ட்ரிக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலோட HR கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க சைடு ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. நம்ம ஊரில் நம்ம HR எப்படி இன்டர்வியூ வைப்பாங்களோ அதே மாதிரி தான். ஸோ அந்த இன்டர்வியூ நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃப்ளைட் ஏறி வந்துடலாம். விசா தேவையே கிடையாது. இந்தியா வந்து நீங்கள் கிளம்பி வரணும், அதுக்கு விசா தேவை கிடையாது. விசா இல்லாமலே நீங்கள் வரலாம். ஸோ நீங்கள் மோரலஸ் அவங்க ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வச்சுட்டு நீங்கள் வந்ததும் உங்களுக்கான ஒர்க் பர்மிட் இங்கே கிடைச்சிடும். இல்லை மேபி இந்தியாவிலையும் கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும். ஸோ அதனால இந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்கிறதுனால சேலரி நீங்கள் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் சேலரி அரௌண்ட் 60K ஒரு 1 lakh வரைக்கும் கிடைக்கும். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சேலரி கொடுப்பாங்க. எனக்கு ஓவர் டைம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ஓவர் டைம் பண்ணிப்பேன் அப்படின்னா உங்களுக்கான சேலரி கிடைக்கும். ஓகே ப்ரோ, சூப்பர். ரொம்ப வேலிடான பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. பிகாஸ் இப்போ நம்ம அதர் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியன், இந்த ஆசிஸ் இந்த மாதிரிலாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. பிகாஸ் நிறைய டைமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 1 year 1.5 yearsலாம் எடுத்துக்குது. யூகேலாம் போகிறப்ப இன்னுமே எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுமே ஜாபில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் அவங்க மணியுமே நிறையா செலவு பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் இல்லாமல், இந்த இஷ்யூஸ்லாம் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் வந்து வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொரிஷியஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். 60 to 1 lakh வரைக்கும் ட்ரை பண்ணலான்னு சொல்கிறீங்க. எனக்கு
எனக்கு புரியுது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வேலிடாக இருக்கும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியலாக தான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபினான்ஷியலில் போது ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் ப்ரோ. இப்போ அங்கே எக்ஸ்பென்ஸ்லாம் எப்படி ப்ரோ? பிகாஸ் இப்போ இந்தியாவோட ₹1 வந்து அங்கே ₹2 மாதிரி கேள்விப்பட்டேன். நீங்களுமே சொன்னீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. அதுதான் நாங்கள் எக்ஸ்பென்ஸ் எப்படி ப்ரோ? இப்போ கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குமா இல்லை ஓகே மேனேஜபிளாக தான் இருக்குமா? உங்களோட எக்ஸ்பென்ஸ்லாம் எந்த மாதிரி? சேலரிக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா இருக்குங்களா? கண்டிப்பா இங்கெல்லாம் மேனேஜபிளா தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவில் ₹1 கொடுத்து நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ₹10 கொடுத்து ஒரு பிஸ்கெட் வாங்கினா இந்த ஊர்ல ஒரு ₹20 இல்ல மிஞ்சி போனா ₹30. மற்றபடி பெருசாலாம் பெரிய எக்ஸ்பென்சஸ் கிடையாது. இப்ப இந்த ஊர் காசுக்கு உங்களோட சேலரி மேபி ஒரு 30, 35 இல்ல 40 அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா அரௌண்ட் 4,000 to 5,000 மந்த்லி உங்களோட எக்ஸ்பென்சிவா இருக்கும். வேற எதுவும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேற எதுவும் எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டேன், ஒன்லி சமைச்சு சாப்பிட்டுட்டு சும்மா அங்கங்க வீக்கெண்ட்னா போவேன் அப்படிங்கிற பர்சன்ஸ்க்கு ஒரு 4,000 to 5,000 சேலரி. உங்களோட சேலரில இருந்து அவ்வளவு செலவாகும், மற்றபடி பெருசா எதுவும் இருக்காது. ஓகே ப்ரோ, ஃபைன், எனக்கு புரியுது ஆல்மோஸ்ட். இப்போ நீங்கள் வந்து பேச்சுலராக இருக்கீங்க, ஃபைன். இப்போ சப்போஸ் நான் வரணும்னு நினைக்கிறேன், நான் வந்து மேரிடு, இப்போ என்னுடைய ஒய்ஃபுமே நர்ஸாக இருக்காங்க, அவங்களையுமே நான் கூப்பிட்டு அப்ராட் அதுவும் மொரிஷியஸில் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த ஃபேமிலி விசா ப்ராசஸ் அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கா? பிகாஸ் நம்ம டேரெக்டாக தான் வரணும்னு சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம 2 பேருமே டேரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னும் போது அங்கே 2 பேருமே ஃபேமிலியாக வீடு எடுத்து அந்த ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, ஃபேமிலி விசா, அதை பற்றி உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குங்களா? அப்படின்னா நீங்க இங்க வரும்போது நீங்க உங்களோட ஒர்க் பர்மிட்ல தான் வர முடியும். ஒர்க் பர்மிட்ல வந்துட்டு உங்களோட ஹாஸ்பிட்டல் சைடு இருந்து ஒரு லெட்டர் ஃபார்மேஷன்லாம் வாங்கிட்டு நீங்க இங்க தனியா ஓனா ஹவுஸ் எடுத்து தங்கிக்கலாம். அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, அதெல்லாம் தங்கலாம். இங்க நம்மளோட இந்தியன்ஸ், நம்மளோட தமிழ் பீப்புள் நிறைய பேர் இங்க அப்படிதான் தங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பசங்களும் இங்க தான் படிக்கிறாங்க. இங்க வந்த நிறைய பேருக்கு இந்த கண்ட்ரி நிறைய பிடிச்சி போயிடுது. ஏன்னா நிறைய விஷயத்துல பிடிச்சி போகுது, அதனால நிறைய பேர் இங்கே தங்கிடுறாங்க. அது ஒரு கரெக்டா இருக்கு. ஷூர், கண்டிப்பாக எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரை நம்ம ஊர் மாதிரி ஒரு ஆளணும், ஒரு கலக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் சொல்ல வரீங்க, ஃபைன். அதை தான் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி எப்படி ப்ரோ? ஏன்னா இப்போ நிறைய கண்ட்ரிஸ் இப்போ நர்சஸ், எஸ்பெஷல் நர்சஸ் போகிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கண்ட்ரிக்கு போகிறாங்க, ஒரு 5 to 10 years இருக்கிறாங்க, ஃபேமிலியோட போகிறாங்க, நம்ம அப்படியே பிஆர் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகணுன்ற ஒரு மென்டாலிட்டி இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் நர்சஸ்க்கு இருக்குது. இங்கே மொரிஷியஸ் நாட்டில் பிஆரை பற்றி எப்படி ப்ரோ? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குங்களா? அது தாராளமா இங்கேயும் வாங்கலாம் ப்ரோ. ஆக்சுவலா இங்க இருக்கிற அதான் சொன்னேனே, நம்மளோட மில்லியன்ஸ், நம்ம இந்தியன் பீப்புள் நிறைய பேருக்கு பிஆர் வாங்கிட்டு இங்கே தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நீங்க ஹெச்ஆரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம், போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், ஸோ ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதை முடிச்சுட்டு நீங்க இங்க செட்டில் ஆகிக்கலாம். அதுக்கெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ப்ரோ. ஸோ இந்தியாவும் மொரிஷியஸும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியான நாடு தான். ஸோ நம்ம இந்தியர்கள் அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு பெருசா எதுவும் ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம். ஓகே, சூப்பர் ப்ரோ, கிரேட். கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் வந்து இப்போ சேஃப்டியை பற்றி நீங்கள் சொல்கிறப்ப கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்குன்ற மாதிரி, அந்த க்ரைம் ரேட் கம்மின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. பட் அதை தாண்டி எனக்கு ஒரு இன்னொரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுன்னு நான் சொன்னேன். பட் அதே நேரத்தில் மொரிஷியஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு நாடுகளுமே கிடையாது. அது தீவு பக்கத்தில் மடகாஸ்கர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே தான் இன்னொரு ஐலாண்ட் மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு எந்த ஒரு கண்ட்ரி காண்டினென்ட் கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் கொஞ்சம் கிட்ட இந்தியாவை விட அப்படின்னும் போது, இப்போ நீங்கள் ஃபுல்லாக கடலால் சூழ்ந்திருக்கீங்க அப்படின்னும் போது அங்கே கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஃப்ளட்டு, சுனாமி ரிலேட்டட், எர்த்குவேக் அந்த மாதிரி ஏதாவது நேச்சுரல் கலமிட்டிஸால் பாதிப்பு வர்றதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்குங்களா? இப்போ நீங்கள் போய் இந்த பாஸ்ட் ஒரு 1 year ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் இங்கே அந்த அளவுக்கு எதுவும் ஃபேஸ் பண்ணல ப்ரோ. அப்பப்போ சின்ன புயல் வரும், மற்றபடி பெருசாக ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னு எதுவும் கிடையாது. ஒரு சில கதை இருக்கும், என்னன்னா ஒரு எரிமலை வெடிச்சு தான் இந்த தீவு உருவாச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த எரிமலை இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த எரிமலை தான் இந்த ரூம், இந்த வீடு எல்லாமே இருக்கு. மற்றபடி நேச்சுரல் டிசாஸ்டர் எதுவும் கிடையாது. ஓரளவுக்கு ஓகே. கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி குளுன்னு இருக்கும். இப்போ கூட பாருங்க, சூப்பரான கிளைமேட்டு. ஸோ உங்களுக்கு வெயிலோட தாக்கமே இருக்காது. எனக்கு வெயிலே வேண்டாம்னா ஜாலியாக இருக்கலாம். ஊட்டி கொடைக்கானல்ல நம்ம ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் கிளைமேட்டு. ஓகே ப்ரோ, ஃபைன், சூப்பர். கிளைமேட் அந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லை. பட் ஆனால் ஒரு அப்பப்போ புயல் வந்து போகுன்ற மாதிரி கேஷுவலாக சொல்கிறீங்க. பட் இருக்கு, ஏன்னா ஐலாண்ட் அப்படின்ற போது கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை அப்பப்பெல்லாம் புயல் வராது. ஒரு பிப்ரவரி, மார்ச் அந்த 2 மாசம் மட்டும் புயல் வரும். அதுலயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புயல் வந்துருச்சு, அது 3rd degree இல்ல 4th degree புயலா இருந்தா கவர்மெண்ட் லீவ் விட்டுருவாங்க. அந்த கவர்மெண்ட் லீவ்ல நம்ம டியூட்டி போனோம்னா நமக்கு ட்ரிபிள் சேலரி அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். ஸோ மோராலஸ் மணி மைண்டடா வந்தா எல்லாத்துலயும் மணி பார்க்கலாம் அந்த மாதிரி.
ஓகே. உயிருக்கு ஐ மீன் மணிமெண்டலாக போகலாம், பட் இருந்தாலும் ரிஸ்க் இருக்குன்னு இல்ல ப்ரோ, சொல்றீங்க. நீங்க நம்ம ஊரை மாதிரி புயல் வந்துச்சுன்னா வெள்ளம் வந்துரும், நம்ம சென்னை எல்லாம் பாதிக்கப்படுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல சின்னசா புயல் வந்திருக்கும், ஒட்டுமொத்த நாட்டுக்கு அவங்க லீவ் விட்டுருவாங்க. ஓகே. பெருசெல்லாம் இருக்காது ப்ரோ. நம்ம ஊர்ல சென்னை வெள்ளத்தை பார்த்தவங்களுக்கு இந்த ஊர்ல புயல் எல்லாம் ஒரு சின்ன விஷயம், அப்படி எடுத்துக்கோங்களேன். ஓகே. ஓகே ஃபைன் ப்ரோ, சூப்பர். தெளிவாக அந்த கிளைமேட்டிக் ரீசன்ஸ் அதை பற்றி எதுவும் இல்லை, ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. பட் இப்போ நீங்கள் இருக்கிற வரைக்கும் பட் ஹிஸ்ட்ரி ஓவர் த பாஸ்ட் இத்தனை வருஷம் ஒரு 50 வருஷம் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப அதோட ஹிஸ்ட்ரி நமக்கு அவேராக இருக்க வாய்ப்பு இல்லை. பட் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும். அதர் தன் ஃபைன். இப்போது நீங்கள் இருக்கிற ஐ மீன் மொரிஷியஸ் நாட்டில் அதோட எப்படி சொல்கிறது, அங்கே இருக்கிற அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும்? பிகாஸ் ஒரு ஐலாண்ட் அப்படின்னும் போது பாப்புலேஷனும் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு இன்கம் சோர்ஸுமே ஜிடிபியுமே கம்மியாக இருக்கும். அதனால் பெரிய டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லாம் பெருசாக இருக்காதுன்ற மாதிரி எனக்கு இருக்கிற தாட். உங்களுக்கு எப்படி ப்ரோ அது? நீங்கள் அங்கே ஏன்னா அங்கே ப்ரெசென்ட்டில் அங்கே இருக்கீங்க, அங்கே எப்படி ப்ரோ பார்க்குறீங்க கம்பேரிட்டிவ்லி? இப்போ நம்ம நாடு எடுத்துக்கோங்க, நம்ம நாடு அப்போ மொரிஷியஸ் எப்படி இருக்குது? உங்களோட தாட்டு கரெக்டா தான் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த மொரிஷியஸ்க்கும் ஒரே ஒரு ட்ரெயின் ரூட் தான் இருக்கும், ஒரே ஒரு மெட்ரோ ட்ரெயின் தான் இருக்கு இந்த ஒட்டுமொத்த நாட்டுக்குமே. ஸோ நீங்க இன்னும் சொல்ல போனா ஒரு நாட்டோட எண்டுல இருந்து இன்னொரு நாட்டோட எண்டுக்கு போகணும்னா வெறும் 1.5 மணி நேரம் தான் டிராவல். நீங்க சொன்ன அதே சென்னையோட சுற்றளவு மட்டும் தான் இருக்கும். அந்த ஒரு ட்ரெயினையும் நம்ம இந்தியா தான் கொடுத்தது, நம்ம பிரதமர் மோடி தான் வந்து திறந்து வச்சாரு. சூப்பர் ப்ரோ. கண்டிப்பாக இதை நம்ம மோடியை பற்றி பேசினா அப்புறம் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க, நம்ம அந்த டாப்பிக்கில் போக தேவையில்லை. பிகாஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கண்டிப்பாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிகாஸ் நம்ம கம்பேரிட்டிவ்லி ஜியோகிராஃபிக்கல் ஏரியா வச்சு பார்த்தீங்கன்னா ஜிடிபி வச்சு நம்ம சுற்றி இருக்கிற நாடுகளை விட நம்ம பெரிய நாடு அப்படின்னும் போது நம்ம கடை என்ன தான் வெளியே வேர்ல்டு பேங்க்கில் கடை வாங்கினாலுமே நம்ம சைடில் இருந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்ரீலங்கா இருக்கட்டும், இப்போ மொரிஷியஸ் மடகாஸ்கராக இருக்கட்டும், ஐ மீன் இந்தாண்ட வந்தீங்கன்னா பங்களாதேஷாக இருக்கட்டும், பூட்டான் அப்படின்ற ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபண்ட் நம்மளால் முடிஞ்ச ஃபண்டை வந்து இன்னி வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேக்சின் ரிலேட்டட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எமர்ஜென்சி டைமில் அதெல்லாம் வந்துமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தட்ஸ் ஃபைன், கிரேட். அதர் தென் வந்து பேசிக்காக நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. எனக்கு என்ன ஒரு முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கேருந்து மொரிஷியஸ் போயிட்டீங்கல்ல, இப்போ நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுற ஐ மீன் இங்கே வச்சிருக்க நெட்ஒர்க்ஸ், சிம், ஆப்ஸ் எல்லாமே அங்கேயே ஒர்க் ஆகுதா, இல்லை அங்கே ஏதாவது ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ப்ரோ? இந்த ஒரு ரூல் வந்து கிரேஸியாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஸோ நீங்கள் நெட்ஒர்க்ஸ் அந்த சைடு வந்தீங்கன்னா ஓகே, நம்ம இந்தியா என்னதான் மொரிஷியஸ்க்கு சப்போர்ட் பண்ணாலுமே இது முழுக்க ஒரு சைனாவோட கண்ட்ரோல தான் இருக்குது. சைனாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸுமே இங்க ஒர்க் ஆகும். சைனாவில் பேன் பண்ண எல்லா ஆப்புமே இங்க அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. சைனாவில் கூகுள் இருக்காது, ஆனா இங்கெல்லாம் அப்படி கிடையாது. கூகுள் இருக்கு, யூடியூப், கூகுளோட எல்லா சர்வீஸ் இருக்கு. இப்ப நம்ம ஊர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷேரிட் கிடையாது, டிக்டாக் கிடையாது. ஆனா இந்த ஊர்ல டிக்டாக் இன்னமும் ஒர்க் ஆகுது, ஷேரிட் இன்னமும் ஒர்க் ஆகுது. டிக்டாக் தான் எல்லாருமே அதிகமா யூஸ் பண்றாங்க. கம்பேரிட்டிவ்லி நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல யூஸ் பண்றதை விட இங்க டிக்டாக் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. ஸோ சைனாவோட ஆதிக்கம் இங்க அதிகமா இருக்குது. சைனாவில் நம்ம இந்தியாவில் பேன் பண்ண எல்லா சைனீஸ் பொருளும் இங்க நமக்கு கிடைக்கும். இந்த யுஐயோட டேப்லெட் ஆகட்டும், அந்த யுஐ போனு பிராண்டு, அதுங்க எல்லாமே இங்க கிடைக்குங்க. ஓகே ப்ரோ, சூப்பர், தட்ஸ் கிரேட். ஆக்சுவலாக வந்து சொல்லிட்டீங்க ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் இருக்கிற லைஃப் அங்கே என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அதர் தென் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராசஸை பற்றி பேசலாம் ப்ரோ.